வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல ஒரு பயங்கரமான சம்பவம் போச்சு. செம்ம மாசான சம்பவம். இது நடக்காதது என்கிட்டே இருந்தால் நடந்துருச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா மஞ்சரியை வந்துட்டு இதுதான் சான்ஸுன்னு தீபக்கு, அருண், ஜாக்லின்னு, சௌந்தர்யாலாம் எவ்வளோ மார்க் பண்ணுறாங்கன்றீங்க, கிளாப்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஓவராக பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு தீபக்கு வந்து ஒரு சேரை கொடுக்குறாங்க. அந்த ஒரு இது மாதிரி உட்காருங்க, இதில் உட்காந்துக்குங்க. அவங்க அதிகமாக பேசுகிறாங்க. மற்றவங்களாம் வந்து மணிக்கணக்கில் பேசுகிறாங்க. அதெல்லாம் தெரிய மாட்டுது. ஜெஃப்ரி ஒரு பக்கம் பேசுகிறாரு, சிவகுமார் ஒரு பக்கம் பேசுகிறாரு. என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த பக்கம் அஞ்சிதா ஒரு பக்கம் கத்துறாங்க. என்னையா ஒருத்தவங்க கிடச்சாங்கன்னு இப்படியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இவரும் இப்போ தர்ஷிகா ஒரு பக்கம் பொங்குறாங்க. டென்ஷன் ஆகி போச்சு. யாராவது இதுக்கு வந்து குரல் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா முத்துக்குமரன் ஏன் கொடுக்கல அப்படின்னா, முத்துக்குமரன் ஒரு பக்கம் வந்து போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்காங்க அவர் சொன்னதுக்கு. ஏன்னா முத்துக்குமரன் மஞ்சளியும் தான் இந்த பக்கம் டார்கெட் அடிக்கிறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு பதட்டமாக இருக்கும்போது டப்பான்னு எந்திரிக்கிறாங்க பவித்ரா. ஹே காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. போட்டு கலாய்க்கிறாங்க. ஒரு பொண்ணு பதில் சொல்கிறான்ற ஒரு காரணத்துக்காக எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பீங்களா? இங்கேருந்து பார்க்கும்போது எல்லாருமே நீங்கள் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குங்க, கார்னர் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு எவ்வளோ தான் இருந்தாங்க, ஓவராக பண்ணிட்டுருக்கீங்க. அந்த பொண்ணை பேச விட மாட்டீங்க. எந்திரிச்சா வந்து மாறி மாறி கேட்குறீங்க. தீபக்கில் வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு எல்லாருமே தப்பு செய்யாதாங்க செய்வாங்க. தப்பு செய்யாத ஆட்களே கிடையாது. அதுக்குன்னு இந்த மாதிரி தான் பேசிட்டே இருப்பீங்களா? இல்லை என்ன நினச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு புரட்டிட்டு இருக்காங்க. உடனே ஆர்ஜி ஆனந்தி நின்ட்டாங்க. அச்சிச்சோ நம்மளும் பேசிடுவோன்ட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஆர்ஜி ஆனந்தி ஒரு வேலை பண்ணாங்க. அப்பப்பப்பா அப்படியே வந்துட்டு அந்த கிச்சன் டீமில் இருக்கவங்களாம் சாப்பிடாம கஷ்டப்படுறாங்களாம். யார் உங்களை கஷ்டப்பட சொல்லுச்சு, குஷ்டப்பட சொன்னது? நீங்கள் சாப்பிட வேண்டியதானே. நீங்கள் சாப்பிடாம வந்துட்டு நல்ல பேர் வாங்கன்னு நினச்சிங்களா? அது உங்கள் இஷ்டம். உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு கையை பிடிச்சாங்களா? அவங்க கடைசியாக சாப்பிடும்போது சாப்பாடெல்லாம் போச்சான். கடைசியாக சாப்பிடும்போது சாப்பாடெல்லாம் போச்சு. அதே டீமில் இருக்கவங்க தானே மற்றவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் திருட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாங்க. அப்போல்லாம் எங்கே போச்சு புத்தி? அதுவும் சொல்கிறது ஆர்ஜி ஆனந்தி. என்ன ஒரு வேலை பாருங்கள். இந்த இவ்வளோ பெரிய திருட்டு பிரியாணி செஞ்சுட்டு இங்கே வந்து பாடம் எடுக்கிறாங்க. இப்போ வந்துட்டு பவித்ரா பேசினோன்னு அதுக்கு ஒரு சப்போர்ட் வேறு. பின்னாடி பார்க்குற ஒருத்தங்கள மூஞ்சி அப்படி மாறுது. யார் மூஞ்சிறான்னு பார்த்தா அஞ்சுதா மூஞ்சி. அப்படியே குறுகுறுன்னு பார்க்க இன்னும் பக்கத்தில் இந்த பொண்ணு இப்போ நம்மளுக்கு அகென்ஸ்டாக மாதிரி இருக்குன்னு. அதேமாதிரி அன்ஷிதாவுக்கு பார்த்தீங்கன்னா இது உண்மையாக போயான்னு எனக்கு தெரியல. நான் ஃபீல் பண்ணது, பசங்களுக்கு ஒரு வருத்தம், பசங்களுக்கு ஒரு கஷ்டமாயிடுச்சு. அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச பசங்களுக்கு கஷ்டமாயிடுச்சுன்னா ஒரு பெரிய கஷ்டமாக தெரியுது. தனக்கு பிடிக்காத பொண்ணுக்கோ இல்லை பையனுக்கோ கஷ்டம் வந்துருச்சுன்னா அவங்க அசால்ட்டாக அசிங்கப்படுத்திட்டு போயிட்டே இருக்காங்க. இதை நீங்கள் நோட் பண்ணலான்னு சொல்லுங்கள். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். அதே மாதிரி பவித்ரா இப்போது பேச ஆரம்பிச்சாங்கன்றது கொஞ்சம் நல்லா இருந்தது. மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக்கை தட்டி விடுங்க. பார்க்குற எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.